மாமே கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். இது பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்ட்டு ஒரு கம்பெனி கன்று. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த கன்னில். நீங்கள் சாதாரணமாக கன்னை பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக விட்டு இருக்கிறாங்க கன்று. நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த கன்னில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது பார்த்தீங்கன்னா இதில் டபுள் பிஸ்டன் இருக்குது. இதில் பாருங்கள், டபுள் பிஸ்டனு. இதை நீங்கள் எடுத்துட்டு இதை டபுள் பிஸ்டனு. சிங்கிள் பிஸ்டன் கன்று பார்த்துருப்பீங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டாக ஏறுற மாதிரி தெரியும். உங்களுக்கு நீங்கள் நிறைய கண்ணில் பார்த்து. இது டபுள் பிஸ்டனு. இது ஏறாத நெப்பில் இருந்தால் கூட நம்ம சர்வீஸ் சென்டரில் நம்ம போய் நம்ம கிரீஸ் அடிக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு கிரீஸ் வேஸ்ட் ஆகாமல் இது அடிச்சிக்கலாம். இது எல்லாம் ப்ரெஷராக ஏறும் இந்த கன்று. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு காமிக்கிறாரு. இதோட இந்த நெப்பில் பார்த்துருப்பீங்க. இது சாதாரண நெப்பில், இது எல்லாம் போட்டு அடிக்கிற நெப்பில் தான் இது பார்த்துருப்பீங்க. இந்த நெப்பில் போட்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இது ஒன்றும் விட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருங்க முதல்ல அதை சொல்லிடுறேன். இது இதில் நேராக ஃபிட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த கிரீஸ் நெப்பிள் போட்டிங்கன்னா இது அப்படியே டைட்டாக தள்ளி பிடிச்சிக்கின்னு நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக தான் இந்த பின்னு விட்டு இருக்கிறாங்க. இந்த பின்னை இந்த டீப்போட வந்துடும். நீங்கள் எப்படி இப்போ எது உள்ள வேணாலும் இது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் வர்றது தெரியும். இதை வச்சு நீங்கள் அப்படியே கன்று ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துட்டிங்கன்னா போதும். இதை நம்ம அடிச்சுனாக்கா நீங்கள் வெளியில் நின்று சூப்பராக நீங்கள் டென்ஷன் இல்லாமல் அடிக்கலாம். எதுவுமே சட்டுன்னு சாதாரணமாக அடிக்கலாம். தேவையில்ல கன்னை ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடு. இதை பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நம்ம விழுப்புரத்தில் ஜெயம் மோட்டார்ஸ் நம்ம கடை இருக்குது. வாங்க வாங்கிக்கலாம். ஃபோன் நம்பர் கீழே கான்டாக்டில் கொடுக்கப்படும். ரெடி ஸ்டார்ட் வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க இப்படி வருதுன்னா நீங்கள் இது நீங்கள் அழுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வெளியே வர்றது. இதை வச்சு நீங்கள் இப்படி அழுத்தி இதில் உள்ளே ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட்டுடணும். அப்படி தான் வந்துட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் எவ்வளோ அடித்தாலும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் உள்ள டயர் உள்ளே நின்று அடித்தாலும் சரி, நீங்கள் வெளியில் போய் குனிஞ்சிக்கின்னு ஒரு கன்னை ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சி தள்ளிக்கின்னு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ப்ரெஸ் பண்ணி ஒன்ஸு நீங்கள் யாராவது இதில் கூட ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மேலே இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ஏறும். இது டபுள் பிஸ்டன் கன்று. இதோட ஸ்பெஷாலிட்டி தான். கட் பண்ணி ஒரு கம்பெனி இது. இதை பார்த்தீங்கன்னா இந்த கன்னோடைய ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். பைப்பு நம்ம பைப்பு போட்டு அடிச்சுக்கிட்டாலும் அடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பிஸ்டன் வரும். இதில் டபுள் பிஸ்டன் வரும். மற்ற கன்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் வரும். சிங்கிள் பிஸ்டனில் என்ன பண்ணோன்னா அவ்வளோ ப்ரெஷராக உங்களுக்கு கிரீஸ் ஏறாது. இதே இந்த டபுள் பிஸ்டன் தெரியுதுங்களா உங்களுக்கு? டபுள் பிஸ்டன் இது இப்போ டபுள் பிஸ்டன் உங்களுக்கு கிரீஸ் அடிக்கும்போது ரொம்ப உங்களுக்கு பவராக ஏறும். இது டபுள் பிஸ்டன் கன்று. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி காமிச்சிட்டுனா, இதில் நீ கிரீஸ் போட்டுட்டு கிரீஸ் போட்டுக்கலாம். கிரீஸ் போட்டுறோம். இப்போ நம்மளுக்கு இது சாதாரண நெப்பில் உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் பார்ப்போம். நம்ம சாதாரண நெப்பில் போட்டு அடிச்சிக்கலாம். இதுக்கு இப்போ தனியாக இது ஸ்பெஷலாக ஒன்று விடுறாங்க. இந்த ஓஸை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிடணும்.
ஓசை ஃபிட் பண்ணிடணும் இதில்